மத்திய கிழக்கில் நடக்கின்ற யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். உலக நாடுகள் இதனை உணர்ந்து செயல்பட வேண்டும். யுத்தம் கொடூரமானது என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர் தான் சொல்லியிருக்கார். நேற்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசக்குள்ள, அதாவது ஹோமாகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரைக்கு ஒரு வழிபாட்டுக்கு வந்தவர். அப்போ வழிபாடெல்லாம் முடிச்சு கொண்டு வெளியில் வரைக்குள்ள ஊடகவியலாளர்கள் மத்தியில் கதை கேட்க சொன்னவர், இந்த மாதிரி மத்திய கிழக்கில் யுத்தம் நடக்குது, யுத்தம் கொடூரமானது, அதில் இழப்புகள் வரும், எனவே யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும், உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த நாடுகள் அதை சிந்திச்சு செயல்படணும், ஏனென்று சொன்னால் யுத்தத்தால் இழப்புகள் வரும், உயிரிழப்புகள் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ச தான் இதை சொன்னவரான்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்பீங்கள். உண்மையிலேயே அவர் தான் சொல்லியிருக்கார். இதைத்தான் சொல்கிறது, யார் யார் இந்தந்த கதையை கதைக்கிறேன்னு சொல்லி ஒரு விவசாயியே இல்லையான்னு சொல்லி கேட்கறது தானே, அது இவருக்கு தான் நல்லா பொருந்தும். ஏனென்று சொன்னால் யுத்தத்தை பற்றியும் யுத்தத்தால் வர அழிவுகள் பற்றியும் உயிரிழப்புகளை பற்றியும் மஹிந்த ராஜபக்ச சொல்லி நாங்கள் கேட்க வேண்டியிருக்குன்றதான் ஒரு கவலையான விஷயம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடத்தின யுத்தத்தை நிறுத்திக்க வேண்டியது தானே, அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டது தானே, நிறைய பேர் பெரியாக்கள் இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் கொல்லப்பட்டது தானே, அப்போ அதை நிப்பாட்டிக்க வேண்டியது தானே. அப்போ எல்லாம் அவருக்கு அது தோணையில் இப்போ நின்று மத்திய கிழக்கில் நடக்கிற யுத்தம் நிறுத்தப்படணுமாம், உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுமாம் என்று சொல்லி வச்சிருக்கார் மஹிந்த ராஜபக்ச. ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் இப்போ இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக அங்கே லட்சக்கணக்கான இலங்கையர்கள் அந்த யுத்த வலயத்துக்குள்ளே சிக்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நலன்களுக்காக, அவர்களை பற்றிய தகவல்களை அறிவதற்காக இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகளும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளும் இலகுவாக தொடர்பு கொள்வதற்கு ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கீழே திரையில பார்க்குற இந்த தொலைபேசி இலக்கம் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவும் கதைக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பும் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், வாட்ஸ்அப்பும் இருக்குது. எனவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ள முடியும். 0094 70 477 6008 இதுதான் அந்த தொலைபேசி இலக்கம். எனவே நீங்கள் இலங்கையிலிருந்தும் தொடர்பு கொள்ளலாம், வெளிநாடுகளிலிருந்தும் தொடர்பு கொள்ளலாம். அதே வேளையில் மத்திய கிழக்கில் பணிக்காக சென்றிருக்கிற எங்களுடைய உறவுகள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது தகவல் பாஸ் பண்ணணும், ஏதாவது முக்கியமான விஷயம் கதைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு கூட இந்த நம்பரை பயன்படுத்தலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் இது வேலை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த தகவலை சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரை பகிர்ந்து கொண்டீங்க என்று சொன்னால் அது அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்ற சில மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டின் என்று சொல்லி ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, TIN என்று சொல்லி, அதாவது வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே டின் நம்பர் என்னென்று சொல்லி. எனவே அது இன்னும் சில சேவைகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன சேவைகள் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். முதலாவது இப்போ நீங்கள் வங்கிகளில் அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் மிக முக்கியமாக நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று எடுக்க போறீங்க வங்கியில் இருந்து சொன்னால் கட்டாயம் டின் நம்பர் கேட்பினோம். இனிமேலும் எனக்கு ஆக்சுவலாக தெரியாது இவ்வளோ காலமும் அது கட்டாயமா இல்லையான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து வெளிக்கிட்டு கனகாலம் ஆயிட்டுது. எனவே டின் நம்பர் இப்போ கட்டாயமாக்கப்படுது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பேங்க் அக்கவுண்ட் திறப்பதற்கும் மிக முக்கியமாக கிரெடிட் கார்டு நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் டின் நம்பர் கட்டாயம் கேட்பினோம். ரெண்டாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது காணி பதிகிறதுக்கு நீங்கள் புதுசாக இப்போ காணி வண்டி கூட பேரில் பதிய போறீங்கன்னு சொன்னால் முதலாவது கேட்கறது காணி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு டின் நம்பர் இருக்கான்னு கேட்பினோம். எனவே டின் நம்பரை கட்டாயம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மூன்றாவது பில்டிங் அப்ரூவல், அதாவது நீங்கள் புதுசாக ஒரு கட்டடம் ஒன்று கட்ட போறீங்கன்னு சொன்னால் கட்டடத்துக்கு அப்ரூவல் எடுக்கத்தானே வேணும். அந்த அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் டின் நம்பர் இனிமேலும் வேணும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. பிறகு வாகனங்கள் பதிவு செய்யறதுக்கு அல்லது அந்த பதிவு செய்த வாகனத்தை புதுப்பிக்கிறதுக்கு ரெண்டுக்குமே இனிமேலும் டின் நம்பர் கட்டாயம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுடைய வியாபாரம் ஒன்றை பதிவு செய்வதற்கும், பிறகு சொத்துக்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த சொத்துக்களை வேறு யாக்களுக்கு மாற்ற போறீங்க, இந்த மாதிரி சொத்துக்கள் சம்பந்தமாகவும் வியாபாரங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டாலும் அதுக்கும் இந்த டின் நம்பர் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இனிமேலும் இலங்கையில எல்லாத்துக்கும் டின் நம்பர் வேணும் என்று சொல்லி அதை நாங்கள் மனசில் ஞாபகம் வச்சிருந்தோம் சொன்னால் ஓகே. எனவே இதுவரைக்கும் டின் நம்பர் எடுக்காத ஆட்கள் அந்த டின் நம்பரை எடுக்கிற அளவில் பார்க்கணும். அப்பதான் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இது எல்லாமே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான
அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் போக போக இந்த பட்டியல் வந்து கூடிக்கொண்டுதான் போகும். ஒரு காலத்தில் வந்து இலங்கையில எல்லாத்துக்குமே டின் நம்பர் வேணும் என்று சொல்லி ஒரு நிலைமை வந்தாலும் பெறும். எனவே டின் நம்பரை அனைவரும் எடுத்து வைப்பது அவசியமாகும். அடுத்ததாக அரச ஊழியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்த போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு விஷயம் என்று சொல்லியிருந்தவர். என்னென்று சொன்னால், இந்த 2026 ஆண்டில் இருந்து அரச ஊழியர்கள் வந்து வீட்டு கடன் எடுக்கும் போது, அதாவது வீடுகள் கட்டுவதற்காக வங்கிகளில் கடன் எடுக்கும் போது சலுகை அடிப்படையிலான வட்டியோட அந்த கடனை எடுக்கிறது. அந்த தொகை வந்து இவ்வளவு காலமும் 30 லட்சம் ரூபாவாக இருந்தது. எனவே நீங்கள் 30 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய அந்த வட்டியில் வந்து உங்களுக்கு சலுகைகள் இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறபடியால் அந்த தொகை வந்து இப்போ அதிகரிக்க போகுது. எப்படி என்று சொன்னால் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே அதிகரிச்சிட்டது. அதிகரித்த தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் 50 லட்சம் ரூபாய். எனவே நீங்கள் இனிமேலும் வீட்டு கடன் எடுக்கும் போது 50 லட்சம் ரூபாவை வந்து சலுகை அடிப்படையோட, வட்டிக்கு வந்து சலுகை இருக்கும், அந்த சலுகையோட நீங்கள் 50 லட்சம் ரூபாய் வரையில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விஷயமாகும். எனவே அரச ஊழியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேரும் இலங்கையாக்கள் என்று சொல்லப்படுகிறது. கொழும்புல இருந்து மலேசியாவுக்கு போறதுக்கு போயிருக்கிறோம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் கைது செய்யப்பட்டார்கள்? ஏதாவது பாதாள உலக குழுவான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பாதாள உலக குழு இல்லை. போகைக்குள்ள வந்து சும்மா போகாமல் ஆமையை கொண்டு போயிருக்கிறோம். 1 இல்லை 2 இல்லை 25 ஆமைகள், அரிய வகை ஆமைகளை வந்து மலேசியாவுக்கு கடத்தி கொண்டு போயிருக்கிறோம். ஏற்கனவே வந்து விமானங்கள் ஒழுங்காக ஓடையில நிறைய இடங்களில் வந்து ஏர்போர்ட் எல்லாம் பூட்டி கிடக்குது, விமான சேவையெல்லாம் தடைப்பட்டு போய் கிடக்குன்னு சொல்லி இங்கால பிரச்சனை போய்கொண்டிருக்குது. அதுக்குள்ள வந்து 25 ஆமைகள் சிலவிட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நைஸா கொண்டு போகலாம்னு சொல்லி அப்படி போச்சுனமோ தெரியல. இந்த நட்சத்திர ஆமைகள் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த நட்சத்திர ஆமைகள் இருக்கு தானே, இது வந்து ஒரு உலகத்திலேயே வந்து ஒரு அரிய வகை உயிரினம். இலங்கையிலே வந்து ஒரு அரிய வகை உயிரினம். இலங்கையில் வந்து மிகவும் பாதுகாக்கப்படுற உயிரினங்கள்ல இதுவும் உண்டாம் நட்சத்திர ஆமை. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டங்களின்படி இதை வந்து விற்க முடியாது, பிடிச்சு கொண்டு போயிட்டு விற்கிறது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட நட்சத்திர ஆமைகள் 25 ஆமைகள் இங்கே பிடிச்சணும்னு தெரியல, பிடிச்சு கொண்டு போயிட்டு அதை வந்து சுற்றி கட்டி பேண்டேஜ் போடலாம், சுற்றி கட்டி எல்லாம் செய்து 2 சூக்கேஸுக்குள்ளே போட்டு கொண்டு போயிருக்கணும். கட்டுநாயக்கா விமான நிலையத்தால் கொண்டே மலேசியாவில் வச்சு பயங்கர விலைக்கு விற்கலாம் என்று சொல்லி கொண்டு போயிருக்கணும் போல இருக்கு. இப்போ பார்த்தா பிடிபட்டு போச்சினம். 2 பேருமே வந்து நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்பொழுது 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ரணில் விக்ரமசிங்க இருக்கார் தானே, அவர் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை பார்த்து சொல்றார், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கணுமாம். யாருக்கு எதிரான கண்டனம் என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கணுமாம். ட்ரம்பினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும் என்று சொல்லி இவர் ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்குறார். ஏன்னா இவர் முன்னாள் ஜனாதிபதி தானே, அப்போ அவருக்கு தெரியும் தானே நைசா வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை வந்து நைசா மாட்டி விடுறதுக்கு. அதுக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கிறார், இதுக்கெல்லாம் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அது அவருக்கு தெரியுதானே, கண்டனம் தெரிவிக்கணுமா தெரிவிக்க வேண்டாமா என்னண்டு ஜனாதிபதியாக இருக்கிறவருக்கு தெரியாதா? அதுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை வந்து நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்படுற ஆலோசனை மாதிரி தெரியல, நைஸா ஜனாதிபதியை வந்து மாட்டி விடுவோம் என்று சொல்லி கொடுக்கிறார் போலருக்கு. அதனால தான் அவர் சொல்றார் இதுக்கெல்லாம் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.